Hey guys, நம்ம டிஎன் ஸ்கூல் எஜுகேஷன்ல முன்னாடியே ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு வழியா ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேட்ல தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம முன்னாடி இருந்தே அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு 10th மேத்ஸ் சயின்ஸ் சோசியல், 11th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணியிருந்தோம், 12th மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 4 அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ 11th மேத்ஸ் மட்டும் பெண்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதையுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த பிடிஎஃப் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்னு சொல்லிட்டு நம்ம ஓவரால் அரேஞ்ச் பண்ணிட்டோம். 2 மார்க்ல ஒரு 37 கொஸ்டின்ஸ் இருக்கு. 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 42 கொஸ்டின் அண்ட் 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? இதை மட்டுமே பார்த்தா போதும். ஏன்னா நான் இதுல எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்ச எல்லா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் மந்த்லி டெஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த 2 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ இதை படிச்சாவே இதுல இருக்கிறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணவே போதும். அப்படி இதை தவிர வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தாலுமே சேம் இங்க நான் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கணும் அதே மாடல்ல தான் வருமே தவிர வேற மெத்தட்ல வராது. சோ நீங்க இதை பார்த்தா வேற ஏதாவது கேட்டா கூட ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் முடியும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நான் இதெல்லாம் சாப்டர் வைஸ் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண கிடையாது. அப்படியே ஓவரால் எல்லாமே டைப் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். 2 மார்க்ஸ்னா இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அப்படி அப்படியே டைப் பண்ணி எழுதுறேன். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் விட்டுட்டேன். ஓகேங்களா? சோ அதனால நீங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க எது எது எந்தெந்த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இல்லையா? அதே மாதிரி சைட்ல வந்து நீங்க சாப்டர் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம டிஎன் எஜுகேஷன்ல இந்த தடவை ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு சிலபஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா 3.6 வரைக்கும் 3.7 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபோர்த் சாப்டர் கிடையாது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் சாப்டர்ல இருந்து ஒரு சில சம்ஸ் இருக்கும். பாருங்க இந்த பனானா சம், அதுக்கப்புறம் 3 மார்க் 5 மார்க்லயும் ஒரு 2 3 கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அது. அதனால இதை நான் ஓவராலா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? நீங்க அந்த கொஸ்டின்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மிச்சம் இப்போ நமக்கு சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா தெளிவா செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. பயங்கர ஈஸியா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். இதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண சொல்லிருங்க. மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல நிறைய நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சதுமே ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்குமான ஆன்சர் கீ நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அந்த ஆன்சர் கேஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.